குழு கூட்டத்தில் 2026 விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சரா அறிவிக்க போறதா ஒரு செய்தி கசிஞ்சிருக்கே, அது உண்மையா? அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை என்பது சாத்தியமில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்போ அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர். நாங்கள் அவரை பிரதமராகணுங்கிறத ஆசைப்படுறோம். நாங்கள் இப்போ பணத்தை வச்சு பணம் வச்சுக்கிறவங்கலாம் முதலமைச்சராக வந்துட முடியுமா? பணம் வச்சுக்கிறவங்கலாம் பிரதமராக வந்துட முடியுமா? மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ, யாரை மக்கள் நம்புகிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சராக வர முடியும். அதாவது அர்ஜுன் அவருடைய கருத்தை எடுத்துக்கலாமா, இல்ல மொத்த கட்சியினுடைய கருத்தை தான் அவர் வெளியில சொல்றாங்க? இவர் சொல்றாரு துணை முதலமைச்சர்னு. நாங்க முன்னாடியே அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் கட்சியில் விடுதலை சித்தை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அது நான் ஒரு கட்சியை விடுதலை சித்தையோடு இணைக்கும் பொழுது டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் நான் சேரும் பொழுது நான் அறிவித்தது என்னவென்று கேட்டால், கூட்டணியில் பங்கேற்கலாம், ஒரு சீட்டு வாங்கலாம், 2 சீட்டு வாங்கலாம், 10 சீட்டு வாங்கலாம். எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய இறுதிக்கட்ட இலக்கு என்ன? நீங்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய 3ஆம் பெரிய கட்சின்னு சொல்கிறத விடவும் தாண்டி ஒரு பெரிய கட்சியா நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா நாங்கள் 2வது இடத்துல கூட வந்துடுவோம். ஏன்னா இந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு திருமாவளவன் அவர்கள் வரதுன்றது மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் ஒத்துக்கணும் இல்லையா? இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தை எடுத்துக்காம ஒரு கட்சியின் கருத்தை எடுத்துக்கும் போது இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்ற கருத்தும் வரணும். அந்த மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றுதா, இதெல்லாம் அடுத்த கட்டம். இப்போ அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவன் அவர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்ற கருத்தும் வருது. நாங்கள் எப்போதுமே திமுக ஆட்சியிலே இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி அவசியம் இல்லை, அவங்களே முதலமைச்சராகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா நாங்கள் திமுகவில் சேர்ந்துடலாமே. எங்களுக்கு எதுக்கு தனி கட்சி, தனி கொள்கை, தனி கொடி? அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போவோம். அது ஒன்றும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தும்னா, பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட கேட்டாதான் இந்த கேள்வி ஆப்டா இருக்கும். நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கீங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியின் தலைவராகவும் இருந்திருக்கீங்க. 1990களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய அமைப்பாளராகவும் செயல்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு பயணம் இருக்குது. அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி கரெக்டாக பொருந்தும். உயர்மட்ட குழு கூட்டத்தில் 2026 விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சராக அறிவிக்க போகிறதா ஒரு செய்தி கசிஞ்சிருக்கே, அது உண்மையா? உண்மைதான். ஏன்னா எங்களுடைய கட்சியில் இப்போ இணைஞ்சி துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு ஏற்றிருக்கிற ஆதவ் அர்ஜுன் அன்றைக்கி பேசும்போது என்னுடைய நோக்கம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வர 2026 தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு இப்போ பொறுப்பேற்கும் பொழுது துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பதற்கு நான் பாடுபடுவேன்னு சொன்னார். அது இப்போ இவர் வந்ததுனால இந்த தகவலா? ஏன்னா இவர் இப்போ வந்துட்டாரே, அப்போ பணபலமும் வந்துடும், அப்போ ஓட்டை காசு கொடுத்து வாங்கிடலாம், வாக்காளர்களை வாங்கிடலான்ற எண்ணத்தினாலயா? இல்லை, இவர் சொல்கிறார் துணை முதலமைச்சர்னு. நாங்கள் முன்னாடியே அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் கட்சியில் விடுதலை சித்தை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நான் ஒரு கட்சியை விடுதலை சித்தையோடு இணைக்கும் பொழுது டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் நான் சேரும் பொழுது நான் அறிவித்தது என்னவென்று கேட்டால், நான் இந்த கட்சியில் சேருவதற்கு அடிப்படையான காரணம், முக்கிய காரணம் அதாவது காரணம் என்பதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக டாக்டர் எழுச்சி தமிழரை அரியணை ஏற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம் என்று நான் அறிவித்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை என்பது சாத்தியமில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்போ அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர். நாங்கள் அவரை பிரதமராகணுங்கிறத ஆசைப்படுறோம். அது நாங்கள் தேசிய கட்சியை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு நடக்கும். இன்றைக்கி அதை காமெடியாக பார்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகிற அனைத்து தகுதிகளும் எங்கள் தலைவருக்கு இருக்குது. அப்போ நான் சேரும் பொழுது அவரை முதலமைச்சராக்குவேன்னு சொல்கிறேன். என்னை போன்ற பலர் எங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு நடக்கும். அதைத்தான் அர்ஜுன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. நாங்கள் துணை முதலமைச்சராக்கணும். அவர்கிட்ட பணம் இருக்கலாம், அல்லது பெரிய செல்வந்தராக இருக்கலாம். பணத்தை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கு வர மாட்டோம். மக்களுடைய பலத்தை வைத்து, எங்கள் கட்சிக்கு இருக்கிற மக்கள் பலத்தை வைத்து தான் நாங்கள் முடிவுக்கு வரோம். நாங்கள் இப்போ பணத்தை வச்சு பணம் வச்சுக்கிறவங்களாம் முதலமைச்சராக வந்துட முடியுமா? பணம் வச்சுக்கிறவங்களாம் பிரதமராக வந்துட முடியுமா? மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ,
யாரை மக்கள் நம்புகிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சராக வர முடியும். எங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, எங்களிடத்திலே மக்கள் பலம் இருக்கிறது. ஆகவே அதை வைத்து தான் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும், தலைவர் முதலமைச்சர் ஆகணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அர்ஜுன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா 26 தேர்தலே அவர் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றது வந்து ஒரு இயல்பான ஒரு சாத்தியக்கூறான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அது நிச்சயம் நடக்கும். அப்போ அதை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனின் கருத்தை எடுத்துக்கலாமா? இதை வந்து அர்ஜுன் அவளுடைய கருத்தை எடுத்துக்கலாமா, இல்லை மொத்த கட்சியினுடைய கருத்தை தான் அவர் வெளியில சொல்றாங்க? ஒரு கட்சி எதுக்குங்க நடத்துகிறோம்? ஒரு கட்சி தேர்தல் பாதையில் எதுக்குங்க வருது? ஒரு கட்சி நடத்துவதும் தேர்தல் பாதையில் வருவதும் என்பதும் அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கு தான். அப்போ கட்சியினுடைய நோக்கமே அரசியல் அதிகாரத்தை பெறுவது தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது தொடங்கப்பட்டது, தேர்தல் பாதைக்கு வந்தது எதுக்கு? அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு தான். நாங்கள் இன்னைக்கு கூட்டணியில் வந்து பங்கேற்கலாம், ஒரு சீட்டு வாங்கலாம், 2 சீட்டு வாங்கலாம், 10 சீட்டு வாங்கலாம். எங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய இறுதிக்கட்ட இலக்கு என்ன? அதிகாரத்தை கைப்பற்றுவது. அரசியல் அதிகாரம் என்பது என்ன? முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவது, பிரதமர் பதவியை கைப்பற்றுவது. இந்த கட்சியினுடைய நோக்கமே அதுதானே. நோக்கம்னு சொன்னால் எங்களுடைய கொள்கையை வெற்றி பெற செய்வதற்கு அதிகாரம் தேவை. அப்போ அதிகாரம் தேவைன்னு சொன்னாக்கா அதுக்கு நாங்கள் அதை நோக்கி பயணிக்கணும். இப்போ அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கிட்டத்தட்ட 10-15 லட்சம், கிட்டத்தட்ட 13 லட்சம்னு கணக்கு சொல்கிறாங்க. அவ்வளவு மக்கள் எங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. நாங்கள் காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, தண்ணி வாங்கி கொடுக்கல, சோறு வாங்கி கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, வண்டி வாகனம் வச்சு கொடுக்கல, தலைக்கு 200-500 கொடுக்கல. அவனே காசு போட்டு, அவனே வண்டி பிடிச்சி, அவனே கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு, அவனே குழந்தை குட்டியை தூக்கிக்கிட்டு, பொண்டாட்டி பிள்ளை குட்டியை தூக்கிக்கிட்டு, அவனே குடும்பமாக வந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கான். வந்து சேர முடியாத பல லட்சம் பேர் அந்தந்த இடத்துல வாகனத்தில் நின்று தன்னுடைய செல்ஃபோன் மூலமாக அந்த மாநாட்டை பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வெளிச்சம் டிவி மூலமாக, மற்ற லைவில் போட்ட வந்து தொலைக்காட்சிகள் மூலமாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற சிறுத்தைகள் ஆதரவாளர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள். நீங்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வந்து 3ஆம் பெரிய கட்சின்னு சொல்கிறத விடவும் தாண்டி ஒரு பெரிய கட்சியாக நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து 2வது இடத்துல கூட வந்துடுவோம். அந்த வகையில் நாங்கள் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறோம். ஆக மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுவதும் அதை அடைய நினைப்பதும் அது இயல்பானது தானே. அர்ஜுன் வந்ததுனால தான் அந்த சிந்தனை எங்களுக்கு வரலங்க. கட்சியை தொடங்கினதே அதுக்கு தான். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் எங்களுடைய கொள்கையை வெற்றி பெற செய்ய முடியும். அவள் திமுக, நான் சொன்ன உங்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தொடங்கினாங்கன்னா, பெரியார் வந்து அரசியல் பாதை வேண்டாம், தேர்தல் பாதை வேண்டாம்னு சொன்னார். அவர் பிரச்சாரமாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னார். அதன் மூலமாக எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை விடவும் நாம் அரசியல் அதிகாரத்துக்கு சென்றால்தான் நம்முடைய கொள்கையை வெற்றி பெற செய்ய முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை சீர்திருத்த சட்டம், அதே போல் பல்வேறு பெரியாருடைய கொள்கைகளுடைய சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை 1989 அந்த சொத்துரிமை சட்டத்தை வந்து கலைஞர் கொண்டு வந்தார். இப்படி பெரியாருடைய கொள்கைகளை சட்டமாக்கி நடைமுறைப்படுத்துகிற சூழல் எப்போ வந்துச்சுன்னா திமுக ஆகி அது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் போது தான் வந்தது. ஆக விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதிகாரம் பெற்ற மக்களாக மாறுவார்கள். இவர்கள் அதிகார வர்க்கமாக மாற வேண்டும். அப்போ தான் ஜாதி ஒழியும், அப்போ தான் ஏற்றத்தாழ்வு ஒழியும், அப்போ தான் தீண்டாமை ஒழியும், அப்போ தான் இவர்கள் வந்து பொதுத்தளத்திலே பங்கு கொள்வார்கள். அப்போ தான் இவங்க வந்து அனைவராலும் இவங்களுக்கான சுயமரியாதை அனைவராலும் வழங்கப்படும். ஆகவே எங்கள் நோக்கமே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் கொள்கையை வெற்றி பெற செய்வது. அர்ஜுன் வந்ததுனால்தான் இந்த சிந்தனை என்பதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான அல்லது புரிதல் இல்லாத ஒரு பார்வை தான் மற்றவங்களுக்கு இருக்குங்கிறத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சார், அப்போ ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். மாநாடில் 10 லட்சம் பேர் மக்கள் வந்திருக்காங்க, அதனால் இந்த முடிவா? ஏன்னா இந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு திருமாவளவன் அவர்கள் வரதுன்றது மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் ஒத்துக்கணும் இல்லையா? இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தை எடுத்துக்காம ஒரு கட்சியின் கருத்தை எடுத்துக்கும் போது இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்ற கருத்தும் வரணும்ல. அதாவது எங்களுடைய பலத்தை நாங்கள் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய பலத்தை வந்து நாங்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் பலத்துக்கு உரிய மதிப்பை கொடுக்கிற கட்சியாக நிச்சயமாக நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அளவிற்கான வந்து அந்த சீட்டுகளை கேட்டு பெறுவோம், அதில் வெற்றி பெறுவோம். அதில் வெற்றி பெற்று நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வந்து கோரிக்கையை விடுப்போம். அப்படி அமைக்கும் பொழுது நாங்கள் துணை முதலமைச்சரை கேட்கலாமே, தப்பு இல்லையே. இது முதல் கட்டம். எங்களுடைய நோக்கம் அடுத்து முதலமைச்சர் ஆகிறது.
திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன் அதில் வந்து கூட்டணி கட்சி எல்லாம் ஒத்துக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நாங்கள் எங்கள் பலத்தை வளர்த்து கொண்டால், நாங்கள் பலம் பெற்றால், நாங்கள் உரிய வந்து தொகுதிகளில் நின்று நாங்கள் கைப்பற்றினால், எங்களுடைய வந்து சப்போர்ட் இல்லாமல், எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு ஆட்சியை அமைக்க முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட அது எங்களுக்கு சாதகமாக தானே முடியும். அதற்கான பாதையில் அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அதில் என்ன பிரச்சனை சார்? வாழ்த்துக்கள் சார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஒரு நுட்பமான நுண்ணறிவு கொண்டவர். அவர்களுக்கு எல்லா விஷயமும் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். அண்ட் இந்த துணை முதலமைச்சர் பற்றின செய்திகளும் அவர் கேட்டிருப்பார். அதிகார பகிர்வு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி வந்து உருவாச்சு. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அந்த மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றுதா, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். இப்போ அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவி வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்ற கருத்தும் வருதே. இது வந்து நட்பு ரீதியாகவும் ஏதாவது முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா வருங்காலத்தில் கேட்குறோம்? அதாவது மு.க. ஸ்டாலின் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார், மாற்று கருத்தில்லை. நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம், கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறோம், அதில் மாற்று கருத்தில். நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம், திருப்பி திருப்பி நான் அதை சொல்கிறேன். எங்களுடைய நோக்கம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து எப்போதுமே திமுக ஆட்சியிலே இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி அவசியம் இல்லை, அவங்களே முதலமைச்சராகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா நாங்கள் திமுகவில் சேர்ந்துடலாமே. எங்களுக்கு எதுக்கு தனி கட்சி, தனி கொள்கை, தனி கொடி, தனி தலைவர்? எங்களுக்கு எதுக்கு? அப்போ எங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தை செயல்படுத்துவது எங்களுக்கு அதிகாரம் தேவையில்லை. அப்போ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டீங்க அதிகார பகிர்வுன்னு சொல்லித்தானே 2016 நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்க, மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தி. ஆமாம், அந்த கோரிக்கை இன்னமும் இருக்குது. நாங்கள் வந்து போய் கேட்டு வாங்கினா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதற்கான பலத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வந்து சூழல் தானாக ஏற்படாது. அப்படி ஏற்படுத்துவதற்கான ஒரு வந்து சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, எங்கள் ஆதரவு இல்லாமல் இங்கே யாரும் முதலமைச்சராக வந்துட முடியாது, எங்களுடைய வந்து பலம் இல்லாமல் இங்கே யாரும் வந்து இங்கே ஆட்சியில் நீடிக்க முடியாது, ஒரு ஆட்சி அதிகாரத்தை இங்கே வந்து ஒரு அரசை அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்தால் தான் அது நடக்கும். சும்மா போய் நீங்கள் எங்களுக்கு கொடுன்னா யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அதற்கு நான் பலம் பெற வேண்டும், நான் வலுவாக வேண்டும், என்னுடைய பலத்தை நான் நிரூபிக்க வேண்டும், அதற்கு தகுதி பெற வேண்டும். அந்த தகுதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அந்த பலத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த மாநாட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறோம், சரிங்களா? அதனால் வந்து அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போவோம். அது வந்து ஒன்றும் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தும்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அக்கறை கிடையாது. அந்த நெருடல் வந்து இன்றைக்கி ஏற்படுத்தலை. இன்றைக்கி நாங்கள் அவங்களோட கூட்டணியாக இருக்கிறோம். நாளைக்கு நாங்கள் ஏன் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடாது? அது அவர்களுக்கு நெருடலை ஏற்படுத்துமா என்று கேட்டால் இதுதான் ஒரு ஜனநாயகத்தில் வரவேற்கத்தக்க விஷயம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறத வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பது என்பது ஒரு ஜனநாயக பார்வை, சரிங்களா? அதை நோக்கி நாங்கள் போகிறோம். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னாலும் கேட்குறதுக்கு நாங்கள் பலம் பெறணும். அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஏன் 2016 வந்து மக்கள் நல கூட்டணி வச்சு திருப்பியா நீங்கள் அதிகார பகிர்வு கேட்டுட்டு நீங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் வந்தோம்னா 2014 மோடி ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. மத்தியில் ஒன்றிய அரசை வந்து மோடி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக ஒரு ராமராஜ்யத்தை இன்னைக்கு கூட அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட மோடி என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு தேர்தல் கூட்டத்தில், அவங்க கட்சியோட தேர்தல் கூட்டத்தில், இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த நாட்டில் ராமராஜ்யம் நடப்பதற்கான அடித்தளத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், 400 இடத்துல ஜெயிப்போம், 370 இடத்துல ஜெயிப்போம்னாலும் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட பாசிச சக்திகள், இப்படிப்பட்ட பிற்போக்குவாதிகள், இப்படிப்பட்ட மக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலை செய்து சனாதன சக்திகள் பலம் பெற்று வருகிறார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு எதிரான சக்திகளோடு கரம் கோர்க்க வேண்டிய அவசியம் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி எதிரான சக்திகள் வலுவான சக்தியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது நிதர்சனம், அது உண்மை, அதை புறக்கணித்து விட முடியாது. ஆகவே அந்த சக்திகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அதற்கும் நாங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எங்களுடைய உரிமைங்க. நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறதும், நாங்கள் துணை முதலமைச்சராக வருவோம்னு சொல்கிறதும், நாங்கள் முதலமைச்சராக வருவோம்னு சொல்கிறதும் எங்களுடைய உரிமை. அதற்காக தான் கட்சி நடத்துகிறோம். அதற்காக எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு கொடி இருக்குது, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். எங்களை நம்பி
இந்த விடுதலை சித்தைகளால் நிச்சயமாக அம்பேத்கரிய வழியில் நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து விட முடியும் என்று கோடான கோடி மக்கள் எங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்கள் பயணத்தில் எந்த தொய்வும் கிடையாது. அது குறித்து யார் கவலைப்பட்டாலும் அல்லது அதிருப்தி தெரிவித்தாலும் எங்களுக்கு அது பற்றி அக்கறை கிடையாது. நாங்கள் எங்கள் பயணத்தில் உறுதியோடு இருக்கிறோம், வலிமையோடு பயணிக்கிறோம். நாங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு, காலத்துக்கு ஏற்றவாறு யாரை பகை சக்தியாக கொள்ள வேண்டும், யாரை நட்பு சக்தியாக கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்றைக்கு நட்பு சக்தியாக பயணிக்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய பதில். பலன், அதான் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய சக்திக்கு நிகரான அந்த பலனை அடைகிறதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த மாநாடு எல்லாமே இல்லையா? அதை சுத்தின நகர்வுகள் தான் இப்போ கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ மக்களின் பார்வை வந்து அந்த மாநாடு மேலேருந்து தாண்டி இப்போ இந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு அவர் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற வர வரைக்கும் இப்போ மக்களுடைய கருத்துக்கள் வேறுபடலாம்ல. இந்த மாநாடு எங்கள் தலைவர் வந்து முதல்ல பேசும்பொழுதே இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு அப்படின்னு அறிவிச்சார். சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு அப்படின்னு வெல்லும் ஜனநாயகம். வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீழும் சனாதனம், சனாதனத்தை வீழ்த்துவோம்னு பேர். அப்போ நாங்கள் எப்போதுமே சீட்டு கணக்கோ நோட்டு கணக்கோ அல்லது வந்து பதவி கணக்கோ வச்சுட்டு போகிற ஆள் இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே கொள்கை வழியில் பயணிப்பவர்கள். ஆக சனாதன சக்திகளை எதிர்க்கின்ற ஒரு மாநாடு இது. சனாதன சக்திகள் யார் இன்னைக்கு வந்து கை கொண்டிருக்கிறா? யார் சனாதன சக்திகளாக இருக்கிறார்? பிஜேபி இருக்கிறது, மோடி இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆக அதற்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு மாநாட்டை, வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டை நடத்துகிறோம். அது கருத்தியல் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில். நான் இந்த கூட்டினான்ல, மக்கள் கூட்டினான்ல, அவையெல்லாம் கொள்கை அடிப்படையில் வந்த கூட்டம். யாரும் வந்து ஹீரோயிசமாக இன்றைக்கி விஜய் வர்றாருல, விஜய் மேலே வந்து ஒரு ஹீரோயிசம் இருக்குங்களா, அதனால் அப்படி வர்ற கூட்டமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் காணாமல் போயிடும். ஒரு 6 மாதம் 2 வருஷத்துக்குள்ளே காணாமல் போயிடும். எங்கள் கூட்டம் 30-40 ஆண்டுகளாக எங்கள் தலைவருடைய தியாகத்தின் அடிப்படையில், இந்த மக்களை அரசியல் படுத்தியதன் அடிப்படையில், கருத்தியலின் அடிப்படையில் ஒரு கோட்பாட்டு படையெடுப்பு நடந்தது திருச்சி சிறுகணரை நோக்கி. ஆகவே இதற்கும் நீங்கள் துணை முதலமைச்சருக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஆனாலும் அதிகாரத்தை நோக்கி எங்களுடைய பயணம் என்பது தெளிவானது. நாங்கள் முதலமைச்சர் பயணத்தை நோக்கி பயணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் பயணத்தை நோக்கி பயணிக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும். எங்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. தேசிய கட்சியாக பரிணாம வளர்ச்சி பெற்று அடைந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து காரணம் இன்னைக்கு சனாதன சக்திகளை எதிர்ப்பதற்கான உறுதியான ஒரு தலைமை அகில இந்திய அளவில் இல்லை. சனாதன சக்திகளை எதிர்க்கின்ற அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிற உறுதியான கட்சியாக விடுதலை சித்தைகள் இருக்கிறது. உறுதியான தலைவராக எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக நாங்கள் பிரதமர் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாகவோ அல்லது பிரதமர் பதவியை நாங்கள் கைகாட்டுகிற நபர் பிரதமராக வருவதற்கோ இன்னும் காலம் கூடிய விரைவில் கடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக முதலமைச்சராகவும் விடுதலை சித்தைகளுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அமர்வார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக ஒரு முதலமைச்சராக நிச்சயம் வருவார். அதனுடைய முதல் ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம அர்ஜுன் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லியிருக்கார். அதை நோக்கி அவர் பயணிப்பார். அவரோடு நாங்களும் பயணிப்போம். நிச்சயமாக அதை அடைவதற்கு நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் அனைத்து உழைப்பையும் செலுத்துவோம். சார், விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து ஆதவ அர்ஜுன் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளராக பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு துணை பொதுச் செயலாளர்ன்றதுனால உங்ககிட்ட இதை கேட்டால் கரெக்டாக இருக்கும். கடந்த 2 நாளாக எங்கள் கட்சியினுடைய செய்தி தான் எல்லா சேனல்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற ஒவ்வொரு நகர்வும், ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களால் மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்படுகிறது, விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது, பேசுபடு பொருளாக மாறுகிறது என்பது விடுதலை சிறுத்தைகள் இந்த தமிழ் சமூகத்தில், தமிழ் அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறது, தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. அந்த வகையில் இந்த விவாதத்தை நான் வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டீங்க ஆதவ அர்ஜுனை வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இது ஏன் இவ்வளோ பேசும்படுற பொருளாக இருக்குன்னா, இப்போ தான் கட்சியில் இணைஞ்சாரு, உடனே இப்படி ஒரு பதவியா அப்படின்றது எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? அதாவது முதல்ல உங்கள் பிபிடி சேனல் மூலமாக எங்கள் கட்சியினுடைய புதிய துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற ஆதவ அர்ஜுனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது.
இது ஒரு பெரிய குற்றமும் கிடையாது. இது சாதாரண நடவடிக்கை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சியில் 2007 வேளச்சேரி தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வேளச்சேரி தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கட்சியை ஒரு பொது தளத்தில் இயங்குகிற கட்சியாக, இதுக்கு தொடக்கத்தில் ஒரு முத்திரை இருந்தது, ஒரு சாதிய முத்திரை இருந்தது. அந்த சாதிய முத்திரையெல்லாம் கடந்து அதை அடித்து நொறுக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில், ஒரு பொது தள அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக, ஒரு ஆளும் கட்சியாக இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த தீர்மானம் அனைத்து சமூகத்தையும் அனைத்து மக்களையும் உள்வாங்குகிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டது. அதுதான் 2007 நிறைவேற்றப்பட்ட வேளச்சேரி தீர்மானம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் என்னென்னா, ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அப்படி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா, இன்றைக்கி பாராளுமன்ற நடைமுறை இருக்குது, சர்வாதிகார நடைமுறை இன்றைக்கி இல்லை, இன்னை வரையும் இல்லை, நாளைக்கு வரலாம், சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சட்டமன்ற முறை இருக்குது. இந்த பாராளுமன்ற முறையில் அனைத்து மக்களும் பங்களிப்பு செலுத்தணும், அனைத்து மக்களுடைய வாக்குகளும் முக்கியம். அதுதான் ஜனநாயக ஆட்சி. அதுதான் ஜனநாயக ஆட்சி. அப்போ இந்த நாட்டில் இருக்கிற சாதிய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வு எல்லாம் இந்த நாட்டு பிரச்சனை. இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான பிரச்சனை. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த தலித் மக்களுக்கான பிரச்சனை அல்ல. இந்த தலித் மக்கள் ஏற்றத்தாழ்வோடு நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் உழைப்பு சுரண்டப்படுகிறது, அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது, அவர்கள் மீது அடக்குமுறை செலுத்தப்படுகிறது என்று சொன்னால் இது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு உடம்பு இருக்குது, ஒரு முழு மனிதன் இருக்கான்னா அவனுக்கு கையில் பிரச்சனைனா அந்த மனுஷனுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி வந்திருக்குன்னா அந்த இடத்துல கட்டியிருக்குன்னு சொல்கிறதில்ல, இந்த அவனுக்கு பிரச்சனை, அந்த மனிதனுக்கு பிரச்சனை அர்த்தம். அப்படி இந்த நாட்டில் இருக்கிற தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனை என்பது அவர்களை இந்த நாட்டினுடைய அனைத்து வித வாழ்வாதாரம் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும், சுயமரியாதை உள்ளிட்ட அதிகாரம் உள்ளிட்ட அனைத்தும் அவர்கள் பங்களிப்புக்கான பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பிரச்சனை. ஆக இந்த நாட்டின் பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு பாராளுமன்ற நடைமுறை தான் புரட்சி அம்பேத்கர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பாராளுமன்ற இந்த ஜனநாயக நடைமுறையில் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தால் தான் நாம் அதை தீர்க்க முடியும். அப்போ அடிப்படையில் என்ன, இந்த உன்னுடைய அனைத்து விதமான அடிமை தலைகளும் தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறானோ, யார் கீழ்நிலையில் வைத்து அழுத்தப்பட்டிருக்கிறானோ, யாருக்கு சுயமரியாதை மறுக்கப்படுகிறதோ, உரிமை மறுக்கப்படுகிறதோ, பொதுத்தளத்தில் பங்களிப்பு செலுத்த மறுக்கப்படுகிறதோ, அவனுக்கான பங்கு மறுக்கப்படுகிறதோ, அவன் அதிகாரத்திற்கு வர வேண்டும். அவன் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து தான் அவனை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். அவனே மட்டும் ஓட்டு போட்டு அவனே தேர்தல் நின்று அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற எலக்டோரல் பாலிடிக்ஸ், பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் இதுதான். அப்போ எல்லாரும் சேர்ந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் தான் வேளச்சேரி தீர்மானம். அந்த அடிப்படையில் தான் அர்ஜுன் வந்திருக்கார். அர்ஜுன் வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்துடல, அவருக்கு எடுத்தோடனே அவர் என்ன தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாரானா அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ்? சோசியல் மீடியா ஐடி விங்கில் அவர் ஐடி ஃபீல்டில் ஒரு பெரிய ஒரு நாலேஜ் அக்குமுலேட் பண்ணியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. 2021 திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அந்த ஐபேக்கில் ஒர்க் பண்ணும்போது அந்த டீமோடு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வேறு, சரிங்களா? அரசியல் அறிவியல் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய திறமை, அவருடைய தகுதி, அவருடைய ஆற்றல் அனைத்தையும் பார்த்து தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க வெளியே வந்தோடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இன்றைக்கி ஏன் பிரபலமாக இன்றைக்கி பேசப்படுது? நான் துணை பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டேன், 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டேன். அது இவ்வளவு பெரிய பேசுபடு பொருளாக இல்லை. எங்கள் கட்சியில் என்னை போல் இன்னும் 11 பேர், என்னை சேர்த்து 12 பேர் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் அறிவிக்கப்பட்ட போது பேசுபடு பொருளாக இல்லை. இதில் அர்ஜுன் மட்டும்தான் தலித் அல்லாதவர்கள், பல தலித் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க எங்கள் கட்சியில். துணை பூச்சராகவே இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. எஸ்எஸ் பாலாஜி எம்எல்ஏ, திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர், அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். ஷானவாஸ், ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ, அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர், அவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். இவங்கெல்லாம் கலைவேந்தன் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் துணை பொதுச் செயலாளர் ஆகும்போது யாரும் பேசலை. ஆனால் ஏன் இவரை பேசுகிறாங்கன்னா, அப்போ இவருக்கு அந்த விளம்பரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய
பின்புலம் என்று ஒன்று சொல்லப்படுது. அந்த பின்புலத்துக்கும் அவருக்கும் அதை வச்சு பொருத்தி பார்க்க முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்கள தனியாக தான் பார்க்கணும். நான் என் குடும்பத்தில் இருக்கிறேங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி, என் மாமனார், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, யார் வேணுமாலும் இருக்கலாம். அவங்களுடைய செயல்பாடு நான் வந்து எப்படி பொறுப்பேற்க முடியும்? அல்லது வந்து அவங்களோட செயல்பாடு என்ன சமூக விரோத செயல்பாடாக அந்த குடும்பத்திலேருந்து நான் வெளியேறிட முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுலேயும் வந்து அவருடைய மாமனார் குடும்பத்தை வச்சு தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. அவர் மார்ட்டின் சார் வச்சு பேசுகிறாங்க. அது வந்து அவர் ஒன்றும் குற்றவாளின்னு அறிவிக்கப்படலை, அவர் சமூக விரோதியும் கிடையாது. அந்த குடும்பத்திலேயே டைசன் ஒருத்தர் இருக்கிறார், அதாவது ஆதவ அர்ஜுனுடைய மைத்துனர் டைசன் ஒருத்தர் இருக்கார். அவர் அரசியலில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். பல மக்கள் போராட்டங்களில் கலந்து, என்னுடைய நண்பர் தான், எனக்கு நண்பர் தான் அவர். பல மக்கள் போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்காரு. எங்களோட பல கூட்டமைப்பில் கலந்துருக்காரு. ஈழத்தமிழர்கள் போராட்டம், காவிரி நீர் உரிமை, இந்த தமிழ்நாட்டு உரிமைக்காக அவர் வந்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கார். அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறார். மார்ட்டின் சாருடைய பையன்தான் இவர், மருமகன். இப்போ மார்ட்டின் சாரோட பையனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, அவருக்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது, அவருக்கு ஒரு திறன் இருக்கிறது, அவருக்கு இந்த சமூகத்தை பற்றி ஒரு பார்வை, ஒரு புரிதல், இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, ஈழத்தமிழர்களுக்காக, காவிரி நீர் உரிமைக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் கொள்கையும் கொண்டிருக்கிறார் டைசன். அதை வரை யாரும் தப்புன்னு சொல்லலை. அதே போல் தான் ஆதவ அர்ஜுன் அவர் மருமகன், அவ்வளோதான். அப்போ அவர் மருமகனுக்கிறதுனால அவருக்கு இருக்கிற தனித்திறமையை, அவருக்கு இருக்கிற தனி தகுதியை, அவருக்கு இருக்கிற வந்து ஆற்றலை நாம் வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அவர் ஒரு ஐடி விங்கில் நல்ல ஃபீல்டில் வந்து அனுபவம் பெற்றிருக்கிறாரு. அண்ணாவை உள்வாங்கியிருக்கிறார், டாக்டர் அம்பேத்கரை உள்வாங்கியிருக்கிறார், தந்தை பெரியாரை உள்வாங்கியிருக்கிறார், அந்த கருத்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதைவிட தாண்டி அவர் வந்து நினைச்சாருன்னா எந்த கட்சிக்கு வேணுமானு போகலாம், எந்த கட்சிக்கு வேணுமானு பதவி வாங்கலாம், எம்பி, எம்எல்ஏ ஆகலாம். ஏன் விடுதலை சித்தை நோக்கி வருகிறார் என்று சொன்னால், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை அவர் மானசீகமாக ஏற்றுக்கொண்டார். இவருடைய வந்து எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருடைய பாதையை, அவர் போராடுகிற போராட்ட அந்த குணத்தை, அவருடைய வந்து கருத்தியலை, அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருகிறார். எங்கள் தலைவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வருவரை நாம் ஏன் வேண்டான்னு சொல்லணும், புறக்கணிக்கணும்? அப்போ வர்றவங்க அடிப்படையிலேருந்து இருக்கிறாங்க, இவன் வந்தோடனே துணை பொதுச்செயலாளர் கொடுத்துறீங்கன்னா அதுதான் கட்சி நடவடிக்கைங்க. கட்சி நடவடிக்கை வளர்ச்சியில் எந்தெந்த இடத்துல யார் யாரை ஃபிட் பண்ணணுங்கிறது தலைமைக்கும் கட்சிக்கும் தெரியும். இது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற கட்சி, இது ஒரு ஆளும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிற கட்சி. இந்த நாட்டினுடைய ஒரு ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக அதற்காக உத்திகளை வகுத்து, அப்போ தான் ஆளும் இடத்துக்கு போனால் தான் நீங்கள் என்ன கொள்கை நடக்கிறீங்களோ அதை செயல்படுத்த முடியும். ஏன் அண்ணா வந்து திமுகன்னு கட்சி ஆரம்பித்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சார்? பெரியார் பேசின நிறைய விஷயங்களை அவர் வந்து சட்டமாக்கினார். அப்போ அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலன்னு சொன்னால் சட்டமாக்க முடியாது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் இந்த தமிழகத்தினுடைய பிரதமராக, இந்தியா அரசினுடைய அங்க வகிக்கிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் மாற வேண்டும். அப்படி மாறினாதான் அம்பேத்கரிய கொள்கைகள், பெரியாரிய கொள்கைகள், பேராசன் மார்க்சிய கொள்கைகள் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படும். அப்படி நடைமுறைப்படுத்தப்படும்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சக்திகள் தேவைப்படுகிறது. அதில் முக்கியமான சக்தி இன்னைக்கு சோசியல் மீடியா மிக மிக முக்கியமானது. அப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறாரு. தேர்தல் அரசியலில் அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட செயல்பட்டுருக்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த நிபுணத்துவம் இருக்குது. அதனால் வந்து அவரை நாங்கள் வந்து கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த விவாதிக்கிறவங்கலாம் விடுதலை சிறுத்தைகள் மீது வன்மத்தை கக்குகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மீது அக்கறையில் பேசவில்லை அவர்கள். விடுதலை சிறுத்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைச்சிருச்சேங்கிற பொறாமையில் பேசுகிறாங்க. அப்போ இந்த சக்தி கிடைச்சிருச்சு, அதனால் இவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து சோசியல் மீடியா உள்ளிட்ட அனைத்து விஷயத்துலையும் இவங்க வந்து நல்லா வந்து ஸ்பீடாக முன்னேறிடுவாங்கங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறவங்க யாரும் எப்போதும் எங்களை பாராட்டியவர்கள் அல்ல, எப்போதும் எங்களை வாழ்த்தியவர்கள் அல்ல, எப்போதும் விடுதலை சிறுத்தை கட்சியும் டாக்டர் எழுச்சி தமிழரும் மிக உயர்ந்த அளவிற்கு வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. எப்போதுமே எங்களை அவதூறு பரப்புகிறவர்கள், எப்போதும் எங்களை திட்டுபவர்கள், வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெரிதாக மாற்றி எங்களுக்கு எதிரான விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இப்பயும் பேசுகிறாங்க. அவர்கள் பேசுவது பேசட்டும். அவர்கள் பேசுவது என்பது எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் நல்லவன் பேசினா தான் நாங்கள் கவலை பண்ணணும். பேசுகிறவனே அயோக்கியங்கிறப்ப நான் ஏன் கவலை பண்ணணும்? அப்போ நான் நல்லவனாக இருக்கேன்னு அர்த்தம். அதனால் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தது என்பது தலைமை தீர ஆராய்ந்து
உயர்நிலை குழுவினுடைய ஒப்புதலோடு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து அவரும் செயல்படுவார். ஆகவே வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தது சரிதான், அதில் எந்த தப்பும் கிடையாது. நிச்சயமா சார், எங்கள் பிபிடி தமிழ் சேனல் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிக் பேங் தமிழ் BBT